காரகர் நோக்கி திரௌபதி சிறையெடுக்க புறப்படும் வேளையிலே பார்த்தியா அவசரம் என்ன மதுச்சாகுணம் எதிராக காகமானது சிரசில் அடிக்கிறது அடிக்கலாமா? இதோ ஏடி எடுத்து சாணம் எதிராக எண்ணெய் குடம் வரக்கூடாது. ஒற்றை பெண்ணானவள் நின்று அழுகிறாளே அழக்கூடாதுங்க. இப்பேற்பட்ட அபசகுணம் நின்றுலான்னு பார்த்தா பட்டமாட்டியா ஏன் மகாராஜா இப்பேற்பட்ட அபசகுணம் எல்லாம் வருகிறது. சபதம் கூறி வந்தால் நாம் மறுபடியும் திரும்பி சென்றால் உலகோர் சிரிப்பார்கள். ஆனால் என்னை காக்கக்கூடிய காளிகா தேவி இருக்கிறார். அம்மா சிங்கவாகார காளி உடனே அம்மாவுக்கு கும்பாபிஷேகம் தான். ஒரு வேலை பேரு பாதும் பேரு மாறதுமே கும்பாபிஷேகம். ஒரு வேலை மாறலன்னா குமரலாபிஷேகம் அப்படி ஒரு அபிஷேகம் இதுதான். உடம்பெல்லாம் கோயக்கோட்டை
போட்டியாண்ணா சபாஷ். இவருக்கு மட்டும் வந்தாச்சு. மாலை போட்டியா அவருக்கு இதோ பந்தகசாலை ஒன்று தெரிகிறது. ஆமாங்க போய் பார்த்துட்டு வாங்க. சரி சரி ஐயா யாரோ ஒரு ஒண்டியாக பூஜை செய்து கொண்டிருக்கிறாரோ தாயார் ஒரே ஒரு ஆள் தான். ஆமா 5 பேரு இல்ல வந்த வேலை இது நல்ல வேலை இது யாரும் இல்லை வந்த நேரம் நல்ல நேரம் நல்லா இருக்குது. ஆமா இங்க வா, உனக்கு ஒரு வேலை. என்ன கொடுத்தா இருக்கிற என்ன கொடுத்தா இருக்கிற ஆமாங்க நான் எனக்கு ஒத்துழைப்பா நடத்தினா உனக்கு மந்திரி பதவி. மஞ்சள் பாதி சரிங்க நீ எலெக்ஷன் எதில் நிற்க வேணாம். நிக்க மாட்டேன் உனக்கு மந்திரி பதவி நான் கொடுத்துட்றேன். ஏன்னா நான் ராஜா, நான் மந்திரி. நீ என்ன பண்ணணும் தெரியுமா? நான் உள்ள போறேன். இந்த பக்கம் 4 பக்கமும் பாரு. யாருன்னா வந்தாங்கன்னா என்ன பண்ற? என்ன பண்ணணும்? என்ன பண்ணுமா? என்ன சொல்ல இதுக்காடா உனக்கு மந்திரி பதவி கொடுக்கணும் நானு? இல்ல மகாராஜா, யாருன்னா வந்தாங்கன்னு வச்சுக்கோ, இன்னும் கம்மியா வரணும். நான் வந்து சேர்ந்துடுறேன். சரிதானா? ஜாகிரதை. அப்படியா? அவனேடா தங்கா என் தங்கச்சிடா நம்ம பாசி இப்படிதான் இருக்குமா? இப்படிதான் இருக்குமா? இப்படிதான் இருக்குமா? நான் 5 பேர் அப்பா வந்துடுறாங்க. அன்புடா பாசுடா
நாக்கு ஒட்டிக்குவாங்களா? என்ன அப்படியே? அட, பாத்துல எப்படியோ ஓட்டிக்கலாம். அதுக்கு என்ன இருக்குதா? பார்த்து கத்துக்கோமா. அண்ணா என்ன பேசிட்டா? அதுதான் முட்டுமா? என்னடா பண்ணுவா? அண்ணா! தங்கா! அண்ணா நான் செய்தவா யாவே? சரிப்பா. ஐயோ! தரை தானா? நான் செய்தவா யாவே? ஐயோ! இல்லாமல் ஒண்டியா வந்திருக்கின்றீர்களே. அப்ப கொண்டு போனாங்க. அவன் வேண்டாம் கண்ணமா பார்த்தா பையன் பேமா ஓட்டாரு என்ன ஓட்டு போடுறான். என் மச்சான் வருவாங்க. என் தங்கச்சி எவ்வளவு அண்ணன் முகத்தை பார்த்தேடா? பார்த்த பார்த்த. என்ன பாத்தியா? கூட்டுக்குதுடா. என்ன அது பேரு? என் தங்கச்சி. போ. அண்ணா! ஆட்டை எடுக்கணும். முகங்கள் வாழுவாதென்ன? இவனே வசந்தாரா? அண்ணா! உன்னுடைய முகமானது அலங்க செந்தாமரை போல இருக்கக்கூடிய உன்னுடைய முகமானது பாடி வதங்கி இருக்கின்ற காரணம் என்னன்னா என்ன அப்படி பாக்குற திருவிட மாதிரியா இதடா பார்வை பாருடா நல்ல பார்வை இதடா என்னம்மா? ஏன் பயப்படுற? உன்னுடைய முகமானது பயப்படாதம்மா. அண்ணங்கிறேன். போகட்டும் அண்ணங்கிறம்மா. ஏன் மகன் ஓதுற? யாரா அப்படி அதிர்ற? எதுக்கு அது மாதிரி ஓதிட்டு நிக்கிறீங்க நீங்க? மனைக்கு குளிரு என் தங்கச்சி பார்க்காத தங்கா. அந்த வேட்டையாட வந்தீரோ
என்னன்னா அம்மா சிக்கக்காரடி ராமகராஜா ஓதங்க ஓ தங்கா ஓ தங்கா ஓ தங்கா வாங்க யாருன்னா ஓ தங்க ஏன் பயப்படுத்தாண்டவா யாரா அப்படி பாக்குறீங்க ஓனா அவர் என்ன ஓனக்கும் அவரு ஓ அண்ணா அதான்டா அப்படி கூப்பிடுமா தங்கூச்சி எట్లా கூட ஏன் தங்கச்சிடா ஏன்டா அண்ணா சொல்லி அப்படியே இப்படிதான் விட்டுறா அண்ணா ஆமாவாடி உள்ள
என் மைத்துனர் ஐவர் எங்கே நான் ஆவாளாய் காண வந்தேன் என் தங்கையே ஒரு செய்வாயே. நாடு மக்கள் நாட்டெல்லாம் பரிசான ஆனா ஒரு சமாச்சாரம். என்ன சமாச்சாரம்? அந்த சூதாடு பஞ்சவரை அடிமையாக்கிறதோடு இல்லாம உன்னையும் அடிமையாக்கி படுபாவியானது சாதனான உன்னை கொண்டு வந்து மணிமாவி அடியில நிறுத்தி பானாதிரியம்மா உன்னை வஸ்திரபங்க செய்தாரே. நான் ஒருத்த இருந்தேன்டா அந்த நிலைமை வந்து புடிக்கிட்டு இருப்பா. யாராவது சொல்லிட்டு சைலேன்னு கேட்காங்க. நான் அவளை வெறுப்புகிறா இருக்குது என் மேல. நான் ஒரு ஆள் அங்க இருந்தேன்டா. எங்க மச்சான் வர இப்பேற்பட்ட பக்கம் சேர்ந்ததற்கு என்னைக்கு அந்த திரௌபதியை கொண்டு வந்து வஸ்திரபங்கம் செய்தாங்கன்னு சொன்னனும் அன்னைக்கு விட்ட மாமியார் விட்டேன். ஓ அன்னைக்கே கை சுட்டுருங்க வானா அவன் வாசிமணி மாரிக்கிட்டு இல்லை. அந்த நூறு அந்த அஸ்தினாபுரமே இது மாதிரி ஒட்டி பேசுவாமா? அப்பேற்பட்ட மாட்டவர்கள் இல்லைன்னு அவங்க ஒரு பக்கம் போட்டோம் போகட்டும். அண்ணியில இருந்து தங்கச்சி பார்க்கணும், தங்கச்சி பார்க்கணும், தங்கச்சி பார்க்கணும், பார்க்கணும்பா. பார்க்க வேண்டும் என்று கானகமெல்லாம் சுத்தி 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 இன்னைக்கு வந்து சேர்ந்தேன். ஆனா நான் ஒரு பக்கம் இருக்கட்டும், உங்க அண்ணன் இருக்காள என் மனைவி பணவமா அவ தொன்றது சோரா கட்டுறது துணியா துணி காட்டாது சுத்திக்கிறாங்களா? பாவி நல்ல ஆடை நல்ல போஜனத்தை ருசியான போஜனத்தை மதிப்பது கிடையாது. நல்ல ஆடை உடுத்துவது கிடையாது. நாத்திய பார்க்கணும், நாத்திய பார்க்கணும், நாத்திய பார்க்கணும், நாத்திய பார்க்கணும்னு உண்மையிலே ஒரு ஆசை. நானே புது குதிரைகளை ஓட்டிட்டேன். அதுங்க வேற தண்ணி பறக்குது பறக்குது. அது போட்ட ஒரு பக்கம் எந்த காலா போய் ஒருத்தர் கூட காணும். யாருன்னா உங்க வீட்டுக்கார 5 பேரு அண்ணா
கேள்றா காதியே குழந்தைய ஒட்டியா விட்டுட்டு இந்த 5 பேரும் ஒருத்தர் நீ இதான் பார்க்கிற ஐவாறு மகாராஜா 7 வருஷமா நான் மட்டும்தான் விட்டு போறாங்க விட்டுதான் போய் நீ ஒரு நாள் பார்த்துருக்குற போய் நேரமா ஒட்டியா விட்டுட்டு போய்க்கிறாங்க இந்த நேரத்துல நான் வரலன்னா இல்லன்னா தங்கச்சி நிலைமைன்னா அவ்வளவு பரந்தாமனுக்கு தங்கையாகி என் தம்பிக்கு காட்டுல தெரியும் தலை விதியாடா இத பார்த்தா என் வயிறு ஒத்துட்டாவமா வயிறு வெஞ்சு போடும் நம்முடைய நகரம் சேர்வதற்கு எக்காலமாகும் காட்டுல சுத்தம் என் மனம் வானாடுறியம்மா அப்படியே நிறுத்திடுறோம் அப்படியே நிறுத்திடுறோம் நீ என்ன சொல்றியோ என் வயிறு எரியுதுமா இல்ல கண்ணுல தண்ணி எல்லாம் வந்துருந்தாரு நீ என்ன யாட சாப்பிடணுமா தண்ணி இந்த 7 வருஷமா காட்டுல சுத்தி 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 அழுது போச்சுடாலும் போய் தங்கா அண்ணா அம்மா பாதி
சரிப்பா வா வா. வள்ளியம்மா வள்ளியம்மா பூங்காவன முதலியார் பல நாடகங்களில் நடித்து பேரும் புகழும் பெற்றவர். பூங்காவன காலம் சென்ற பூங்காவன முதலியார் அமரராக விளங்கக்கூடிய வள்ளியம்மாள் தம்பதியரின் தவப்புதல்வராக விளங்கும் தேவகுமார் முதலியார் என்று சொல்லக்கூடிய ஐயாவானவர். தேவகுமார் முதலியார் என்று சொல்லக்கூடிய ஐயா இங்கனம் எழுந்தருவி தேவகுமார் முதலியார் என்று சொல்லக்கூடிய ஐயா சைந்தவராக நடிக்கக்கூடிய எனக்காக ரூபாய் 201 ரூபாயும், இதோ திரௌபதியாக நடிக்கக்கூடிய ரங்கநாதன் என்பவருக்காக 201 ரூபாயும்,
அதாவது காலம் சென்ற மறக்க முடியாத நடிகராக விளங்கக்கூடிய பாபு ஆசிரியர். அந்த என்ன ஒரு ரூபாய் ஒரு பாட்டு படிக்கணும் வாங்கிட்டு ஒரு பாட்டு. அப்படி மறக்க முடியாதவராக விளங்கும் பாபு ஆசிரியர் பேர் வழியினாலே நம்முடைய நாடக மன்றத்திற்காக 101 ரூபாய் அன்பளிப்பு வழங்கி இருக்கிறார். எல்லாம் அந்த எம்பெருமா அருளாலே சுகத்தோடு வாழ வேண்டிக் கொள்ளும். ஏமா அதாவது கல்பதூர் மகாதலத்திலே வாங்கும் பொருத்தி வந்தவராக விளங்கும் காலச்சென்ற கோவிந்தராஜ முதலியார் காமாட்சி அம்மையார். கோவிந்தராஜ முதலியார் காமாட்சி அம்மாவுடைய பேர் வழியினாலே முன்னாள் பெரியதனம் முன்னாள் ஐயாவின் பேர் வழியினாலே அவர் பேர் வழியில் எனக்கு 50 ரூபாயும் திரௌபதிக்கு 50 ரூபாயும் நம்முடைய நாடக குழுவிற்காக 101 ரூபாயை வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி வணக்கம். வணக்கம். ரஜி உண்மை நாடகம் கோவிந்தசாமி முதலியார் பேர் வழியினாலே திரௌபதிக்கு 50 சைந்தவனுக்கு 50 ஆக 100 ரூபாயும் நாடக மன்றத்திற்காக 50 ரூபாயும் அன்பளிப்பாக அளித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி வணக்கம். முருகேச ரெட்டியார் உலவடக்கு மகாஸ்தலம் முருகேச ரெட்டி என்று சொல்லக்கூடியவர் நம்முடைய நாடக மன்றத்திற்கு 51 ரூபாய் அன்பளிப்பு வழங்கியிருக்கிறார். அவர்களுக்கு நன்றி வணக்கம். மனதிலே பொறாமை கொண்டு கானகம் ஓட்டி விட்டாலும் பாண்டவர்கள் விதியினாலே வந்தார்கள் கானகம். நீ பதின்னு சொல்லிட்டு வந்த தப்பு கிடையாது. உன்னை இங்கே கொடுக்க பார்த்துட்டேன் விட்டுட்டு கொடுக்குடுவேன். ஆனா என் மனம் கேட்க நீ பேர் மாதிரியா போட்டுக்கிறியம்மா. ஏமா நம்ம வீட்டுக்கு போலாம் 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 நம்ம வீட்டுக்குமா அண்ணன் வீட்டுக்கு வந்தா பஞ்சம் போயிடாக்குதுமா. ஆமா உன்னிதான்
பேர்ல அவர் ஒருத்தர். நான் அண்ணம்மா தங்கூசி ஓதங்க ஓனா அம்மா ஊட்டி நம்ம ஜமாரா என்ன பலம் உங்களால இந்த தலைவிரி போறமா காற்றை சுத்துட்டா நம்ம வீட்டுக்கு வந்தா என்னம்மா குற்றம் ஒண்ணும் இல்லவா அண்ணா அண்ணா குற்றம்